ராதே கிருஷ்ணா. வணக்கம். அவங்க சிகம்மா பேசுகிறேன். ஒரு வாரமாக திருநாங்கூரில் நடந்த கல்யாணத்தை பார்த்துட்டோம். சரி, இப்போ மறுபடியும் சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்களை பார்க்குறதுக்காக வரலாமா? நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட்டு. குலசேகர பாண்டியனுடைய காலத்தில் தான் இந்த மதுரை மாநகரம் உருவானது. அதுக்கப்புறமேட்டு குலசேகர பாண்டியனோட மகனான மலையத்வஜனுக்கும் காஞ்சனமாலைக்கும் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி பார்வதியே எனக்கு மகளாக பிறக்கணும்னு கேட்குறாங்க. அதனால் மீனாட்சி அப்படிங்கிற பேரோட பார்வதி மலையத்வஜனுக்கு மகளாக கிடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு சொக்கநாதருக்கு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு உக்கரபாண்டியன் பிறக்கிறாரு. உக்கரபாண்டியனுக்கும் காந்திமதிக்கும் வீரபாண்டியன் பிறக்கிறாங்க. வீரபாண்டியனுக்கு அபிஷேக பாண்டியன் பிறக்கிறாரு. அபிஷேக பாண்டியனுக்கு விக்ரம பாண்டியன் பிறக்கிறாரு. இந்த விக்ரம பாண்டியனுடைய காலத்தில் தான் விருத்த குமார பாலராண படலத்தை நம்ம பார்த்தோம். அதாவது விக்ரம பாண்டியனோட ஆட்சியில் கௌரி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணு சிவபெருமான் மேலே எப்போவுமே பக்தியாக இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மாமனார் மாமியார் அதை ஒத்துக்காததுனால எப்போவுமே சிவனோட சிந்தனையிலேயே இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார், அந்த பெண்ணுக்கு முக்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயதான வேடலத்துலேயும் வராரு, குழந்தையாகவும் வராரு. அந்த கௌரிக்கு முக்தி கொடுத்தாரு அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே சிவபெருமானுடைய திருவிளையாடலை தினமுமே நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.